வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் மாற்றம் செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீர மரணமடைந்தவர் மேஜர் முகுந்த் வரதராஜன். இவரது வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வந்த நிலையில் தற்போது வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் என பெயர் மாற்றம் செய்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது வீரமரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் முகுந்த் வரதராஜன் அவர்கள் தாம்பரம் மாநகராட்சியில் ஏற்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வேளச்சேரி வரையிலான சாலைக்கு முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டுவதாக உத்தரவிட்டிருக்கிறார். இந்திய ராணுவத்தில் திறம்பட பணியாற்றி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீரமரணம் அடைந்தவருக்கும் பிறகு இந்திய அரசின் அமைதிக்கால உயரிய விருதான அசோக் சக்கர விருது பெற்றோருமான மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தாம்பரம் மாநகராட்சியில் உட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டிட வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திரு ஸ்ரீ ஹரி அவர்களின் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இந்த கோரிக்கையின் கனிவுடன் பரிசீலித்த முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன்படி தாம்பரம் மாநகராட்சியில் எல்லைக்குட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு இந்திய திருநாட்டிற்காக போராடி உயிர்நீத்த வீரரின் மாபெரும் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தமிழில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்றும் ஆகியது மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை எனவும் பெயர் சூட்டுவதற்கான அரசாணை அன்று வெளியிடப்பட்டது 23ஆம் தேதி. மேலும் முகுந்த் வரதராஜன் சாலை அவர் தாம்பரம் மாநகராட்சிப்பட்ட அனந்தபுரத்தில் சேர்ந்தவர் ஆவார். இவர் தாம்பரத்தில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படிப்பினை நிறைவு செய்து பின்னர் ராணுவத்தில் பணிபுரிந்து திரைப்பட பணியாட்சியின் போது வீரமரணம் அடைந்தார். இவர் தாம்பரம் மண்ணின் மைந்தர் என போற்றப்பட்டு வருகிறார் என ஒரு பதிவையும் அறிக்கையின் வெளியிட்டிருந்தார். மேலும் இவர் தொடர்பான படம் கூட நடிகர் சிவகார்த்தியின் நடித்து வெளிவந்தது பிரபலம் பேசப்பட்டது. அதிக வருவாய் ஈட்டி படம் வெற்றி பெற்று பார்க்க முடியுது. அதனையொட்டி தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.